ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ டுடே சமையலில் முருங்கைக்காய், கேரட் அண்டு சௌச்சௌக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். வித்து பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பீட்ரூட்டை வச்சு பார்ப்போம். நல்ல எண்ணெய் பாத்திரம் நல்ல எண்ணெய் சூடான பிறகு கடுகு, வரமிளகாய் 2 போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி லைட்டாக வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டு அதில் நல்லா போட்டு சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கிளறி விடுவோம். பிடிச்சிடாமல் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா பொரியலுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குல்லன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு லைட்டாக தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருவோம். கிளறி விட்ட பிறகு சாம்பார் வைக்க ரெடி ஆகும். இதுக்கு பாத்திரம் வச்சுட்டு சூடான பிறகு அதுக்கு தேவையான காய் இதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிப்போம். பீட்ரூட்டு வேகிறதுக்கு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அதை மூடி போட்டுருவோம். நல்லா அடுப்பு படி வந்துட்டுருக்கட்டும். நல்லா சாம்பார் ஆயில் விட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டுருவோம் அதில். ஏன்னா சாம்பாருக்குன்னு எடுத்தாவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டால் சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிளறி விடணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரும் போதே கிளறி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு 4 தக்காளி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கிற பொறுத்து தான் இருக்குது நம்ம டேஸ்ட் போடுறது. நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காய் இப்படிலாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சோன்னு அது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற காய், பீன்ஸ், அப்புறம் கேரட்டு, சௌச்சௌக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி காயை ஃபுல்லாக அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். கிளறி விட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். சால்ட்டு சேர்த்தாம இருக்கும். பிறகு கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு அதை மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு வேக வைக்கிற அளவுக்கு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவில் நல்லா வெந்துடும் காய் ஃபுல்லாக. கூட கொஞ்சம் 2-3 பூண்டு வேறு நச்சு அதில் மேலாப்பில் போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். அங்கிட்ட அந்த பக்கம் பீட்ரூட் வந்துருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்க்குறதுக்கு ரெடி பண்ணுவோம்.
தேவையான கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதுவும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சிம்மில் போட்டுருவோம். அப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் தண்ணிலாம் வற்றின பிறகும் நல்லா கொஞ்சம் பொரியல் மாதிரி நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதை தண்ணி வற்றிருச்சான்னு பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம்னா ரெடியான பீட்ரூட் ரெடி. ஓகே, இப்போ சாம்பாருக்கு பார்ப்போம். தேவையான காயெல்லாம் வெந்துருச்சு. தேவையான சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். அதில் காயிலே போட்டு நல்லா கிளறி விட்டால் தான் இந்த நல்லா ஸ்மெல்லு நல்லா வரும். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளுடைய ஸ்மெல்லு போயிட்டு நல்ல ஒரு மணமான ஸ்மெல்லு இருக்கும். அப்புறம் தேவையான கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுக்குவோம் சாம்பாருக்கு. எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக புளி கரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஊற்றிட்டு அப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, துவரம்பருப்பு 1 டம்ளரு, பாசிப்பருப்பு 1 டம்ளர் குக்கரில் வேக வச்சுருந்த இந்த பருப்பை அப்படியே எடுத்து ஊற்றிடுவோம். அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா இப்போ நான் ஊற வச்சுருந்த அந்த புளியை ஊற்றியாச்சு. அதை ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் சீக்கிரமாக கெட்டு போகாது. இன்னொரு காரணமும் இருக்கும். ஆமாம், சாம்பார் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் புளி லைட்டாக சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனாலே கொஞ்சோண்டு புளி ஊற்றிடணும். இன்னும் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் சாம்பார் டக்குன்னு கெட்டுரும்ல, அதனால். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு அதனால் மல்லித்தலை போட்டு நம்ம பார்த்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாதம், சாம்பார், அப்புறம் டிஃபன், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே, இதை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.